வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் எக்ஸ்பிரஷன்ஸ் அவர் பிஹேவியர் இன் சோஷியல் கான்டெக்ஸ்ட் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பார்த்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், மனம் எந்த அளவுக்கு அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்குது அப்படின்னு சொன்னால், அதாவது யூ ஷுட் வெயிட் ஃபார் த டர்ன், டிலே இன் கிராட்டிஃபிகேஷன். அந்த ரெண்டு கான்செப்டையும் மனசில் எந்த அளவுக்கு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது, அதற்கு தகுந்தாற் போல் அதில் எந்த டிகிரியில் எத்தனை நம்பர் இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பிஹேவியர் ஒரு சோஷியல் கான்டெக்ஸ்டில் இருக்கும். இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. இதில் இன்னும் சில பதிவுகளுக்கு முன்னாடி கூட பார்த்தோம், தனக்குன்னு என்ன உள்ளதோ அதில் நம்ம என்ன பண்ணிக்கணும், மனது திருப்தியாக இருக்கணும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தவர்களுடைய ஒரு பொருளில் நம்ம ஈடுபாடு காட்டுறதை காட்டிலும் நம்மக்கிட்ட இருக்கிற பொருளுக்கு நம்ம என்ன மனதில் திருப்தியாக இருக்கணும், உறுதியோட அது இதிலே நம்மளோட வாழ்வாதாரத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தெரியணும்னு படித்தோம். ஆனால் ஒருத்தருக்கு எப்படி இருக்குது, அளவாக வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ள வேண்டும். அளவு ஒரு அளவுக்குள்ளே நம்மளுடைய வருமானம் இவ்வளோ இருக்குது, இதில் இந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கை வசதிகளை இதில் செய்து கொள்ள முடியும். ஆனால் அது ஒரு அறம், அதுபோல் அது ஒரு கோட்பாடு. அதில் ஒரு மனதில் ஒரு உறுதியான எண்ணம் அப்படின்னா, அந்த உறுதியான எண்ணத்திற்கு அடிப்படையாக ஒரு அளவோட நம்மளோட வாழ்க்கையை நடத்தி கொள்ள வேண்டும், நம்மளுக்கு இருக்கிற வருமானத்தை. ஆனால் இதுவே பிறருடைய பொருள்களோட வசதியில், அவங்களோட தயவில் இல்லை, அவங்களோட ஒரு பொருளில் நம்மளோட வாழ்க்கையை நடத்திக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அதில் அந்த மனதில் என்ன இருக்கும், அடுத்தவங்க செலவில் நம்ம செய்துக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு வஞ்சம் இருக்கும். ஸோ அது நம்ம என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது, அது தவிர்க்க வேண்டும். நம்மளோட பணத்தில் நமக்குன்னு இருக்கிற வசதிகளில் நமக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்துக்கு ஏற்ப நம்மளுடைய வாழ்க்கையும் அதனுடைய வசதிகளையும் வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த வசதி வளரும் அப்படின்னு சொன்னால் ஓவர் த பீரியட் நம்மளோட வருமானத்தில் இருக்கிறது, நம்மளோட பொருளாதாரத்தை என்ன பண்ணணும், பொருளாதாரத்தை எப்படி வளர்க்க முடியும், நம்ம முதல்ல அளவாக இருக்கணும், சிக்கனமாக இருக்க தெரிஞ்சுக்கணும். சிக்கனமாக இருந்தாலே நாளடைவில் தன்னடைவில் நம்மகிட்ட என்ன இருக்கும், வருமானம் பொருளாதாரம் பெருகும். பொருளுக்கு தேவையான ஆதாரம் என்ன, பணம் தான். அந்த பணத்தை என்ன செய்ய முடியும், என்ன சம்பாதிக்கிறோமோ அதில் ஒரு 2% சேர்த்து வச்சாலே நம்மளால் என்ன பண்ண முடியும், ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் வசதியை மேம்படுத்திக்க முடியும் ஓவர் த பீரியட். ஆனால் ஏற்கனவே ஒருத்தர் நல்ல வசதியோடு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வசதியில் நம்மளும் இருந்துக்கலாம், நம்ம செலவை அதில் பார்த்துக்கலான்னு நினைக்கும் பொழுது அந்த வஞ்சம் இருக்கே, அந்த தவறான எண்ண ஓட்டம், தன்னுடையது மட்டுமே பயன்படுத்தி கொள்ள வேண்டும், பிறருடைய பொருளில் விளைவு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, பிறர் பொருள் விழையாமை அப்படின்னு சொன்னால் அந்த பிறர் பொருள் விழையாமை இருக்கே, அது அவசியமான குணம் எல்லாருக்கும். நமக்கு அப்படின்னு என்ன உண்டோ, நம்ம கையில் சில என்ன கொடுப்பாங்க, பணம் எல்லாம் கொடுத்து செலவழிச்சிட்டு வர சொல்லுவாங்க, இதெல்லாம் வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வானா, கொடுக்குற பணத்துக்கு எல்லாவற்றையும் செலவு செய்து எப்படி வாங்கணுமோ வாங்கிட்டு, அப்பா இந்த பாருங்கப்பா இந்த பாக்கி உள்ள இருக்குது அப்படின்னு நம்மளோட தகப்பனார்கிட்ட பாக்கி உள்ளது மீதம் உள்ள பணத்தை தந்துட்டுமான, அது நம்மளோட உண்மையான மனம். இதை செய்த செலவுக்கு என்ன சரியான கணக்கு கொடுத்து விட்றோம். அது என்ன ஆகும்னா, இந்த மனம் சிறப்பான எண்ண ஓட்டங்களை கொடுக்கும். இது நம்மளோட சேனல்லே என்ன முக்கியமானது, பிரெயின் அண்ட் பிஹேவியர் மியூசிக் தெரப்பி. மியூசிக் தெரப்பின்றது என்ன, ஒரு ப்ரீஃப்ரண்டல் லோ ஃபங்க்ஷனில் சிறப்பாக கிடைக்கக்கூடியது. அப்போ இதுபோல் எண்ண ஓட்டங்கள் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துல திங்கிங் ப்ராசஸ், அதாவது தாட் அண்ட் நாலேஜ், தாட் அண்ட் லாங்குவேஜ், தாட் அண்ட் ரிமெம்பரிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அந்த எண்ண ஓட்டங்கள் சிறப்பானதாக இருக்கிறது என்று பொருள். அதாவது கள்ளாமைன்னு சொன்ன என்ன, திருடுறதுன்னு சொன்னால் என்ன, யாருக்கிட்டையும் தெரியாமல் சில சாமானை வச்சுக்கிறது. ஆனால் சில சாமான்ன்றது அதில் பணம் இருக்கும், சில நேரத்தில் வசதிகளை பெருக்கக்கூடிய சில கேட்ஜெட்லாம் வச்சுக்கலான்னு தோணும். ஆனால் இது எல்லாமே நம்ம தகுதிக்கு இது தேவைதானா அப்படின்னு யோசித்தா இல்லவே இல்லை. நம்மளுக்கு இது ஒரு தடவை வாங்கிட்டா போகாது இல்லை, தொடர்ந்து அதை வாங்கணும்னு சொன்னால் அதற்கேற்ப நம்மளோட பொருளாதார வசதிகள் இடம் கொடுக்கவில்லை அப்படின்னு சொன்னால் அதற்கு தகுந்தாற் போல மட்டுமே நம்மளுடைய விருப்பங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். இது ஒரு அத்தியாவசியமாக இல்லை, ஒரு விதமான தொய்வு இல்லாமல் அனுசரிக்க வேண்டிய ஒரு இடைவிடாது இருக்கணும் இல்லை, தொடர்ந்து பயன்படுத்த வேண்டிய ஒரு பொருள் அதை நம்மக்கிட்ட வாங்க முடியாது அப்படின்னா
ஒரு புஸ்தகம் நல்லபடியாக படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த புத்தகத்தை என்ன பண்ணலாம், லைப்ரரி மூலமாக நம்ம என்ன படிச்சுக்கலாம், அதில் இருக்கிற செய்திகளை போய் படிச்சுட்டு வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் அதுவே முழு அளவில் அந்த புத்தகம் வாங்கணும்னு சொன்னால் அதற்கேற்ப நம்மளோட பொருளாதார வசதி என்ன இடம் கொடுக்கலை அப்படின்னா இது ஏற்புடையது தான். இது எல்லா மாணவர்களும் படிக்கிற காலத்தில் செய்கிற வேலை தான். மேற்படிப்பு படிக்கிறோம், பட்ட மேற்படிப்பு, ஆய்வு படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆய்வுக்காக நிறைய லைப்ரரிக்கு போய் என்ன நூலகத்தில் நுழைஞ்சு மணிக்கணக்காக உட்காந்து படிக்கணும். ஆனால் இன்றைய தேதியில் அதுபோல் ஒரு நிலைமை இல்லை. நம்ம வீட்டிலே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், வைஃபை கனெக்ஷன் இருக்குது. எந்த லைப்ரரிக்கு போனோம், எந்த புத்தகம் வேணுமோ அந்த புத்தகத்தை பற்றி அதில் ஒரு கோடு போட்டு கேட்டுவிட்டா அந்த புத்தகத்தில் என்னெல்லாம் இருக்குதுன்னு அது வரிசையாக காட்டி கொடுக்கும். அது அத்தனையுமே நம்ம வீட்டில் இருந்தே அமர்ந்து படிச்சுட்டு அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், எழுதினுடலாம், நோட்ஸ் எல்லாம் எடுத்துனுடலாம். அதனால் பொருளாதார வசதி புத்தகம் வாங்குவதற்கு இல்லை என்றாலும் இந்த வைஃபை கனெக்ஷனுக்கு இருந்துன்னு வைங்க, அது என்ன பண்ணிடலாம், நம்ம அந்த மாதிரி புத்தகங்களை படிச்சுக்கலாம். ஆனால் இது படிக்கிறதுக்கு ஏற்புடையதாக இருக்கும். ஆனால் சில பொருள்களை நம்ம அனுபவிக்கணும், பொருளை நம்ம பயன்படுத்தி விட வேண்டும் என்பதற்கு அதற்கு இந்த வாய்ப்பு இல்லை. அதனால் என்ன பண்ணணும், ஒரு அளவாக வாழ வேண்டும் என்கின்ற அது ஒரு அறம் போல அதை கடைபிடிக்கும் பொழுது அது அடுத்தவரோட வசதியை நாம் அனுபவிக்கணும் என்ற எண்ணம் தவறானது. அங்கே அதை என்ன பண்ணணும், யூ ஷுட் எஸ்சூ இட், அதில் நம்ம மீண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதனால் பிரெயின் லெவலில் மூளையில் போதுமான அளவுக்கு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் குவாலிட்டியாக இருக்குதுன்னு வைங்க, அந்த தரம் மீறிய ஒரு எண்ண ஓட்டங்களுக்கு நம்ம இடம் கொடுக்காமல் இருக்கலாம். நம்ம பொருளை மட்டுமே நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு திருப்தி மனம் இருக்கும். மனதில் திருப்தி இருக்குது, அதாவது என்ன இது போரும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டங்கள் இருக்குதுன்னு சொன்னால் அதுவே ஏற்புடையது அப்படின்னு சொல்லி இதற்கு தொடர்புடையதாக அடுத்த பதிவில் என்ன சில செய்திகளை பகிர்ந்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.